ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடைய சமையல். இன்றைக்கி நம்ம லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோங்க. நான் சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சாதம் வடிக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி உதிரியாக சாதம் வடிச்சிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நாலு வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் கலந்து விட்டுக்கலாம். பத்து பல்லு பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம பூண்டு தோலோடு தட்டி சேர்க்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சாதம் கொட்டி கிளறிடலாம். நம்ம ஆற வச்சு சாதத்தை கொட்டி கிளறிடலாங்க. கலந்து விட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் சாதம் கலரும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக கலக்கி விடுங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவும்பொழுது நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான், சாதம் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவலை செய்யலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுதுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், வறுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். வெங்காயமும் நல்லா வதங்கிடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துடலாங்க.
கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாங்க. நம்ம இன்னும் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி திட்டமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.